Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம கிரேவிஸ்லேயே ஸ்பெஷலான செட்டிநாடு கிரேவியை சீஃபுட்லேயே ஸ்பெஷலான ப்ரான் வச்சு செய்ய போகிறோம். இந்த செட்டிநாடு ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான செட்டிநாடு மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த செட்டிநாடு மசாலா தான் பேசிக் செட்டிநாடு ஃப்ளேவருக்கு. இந்த செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி, நல்லா 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 1 கருப்பு ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அது வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதோட ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி இப்போ இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். செட்டிநாடு கிரேவிலேயே ரொம்ப முக்கியமான ஃப்ளேவரே இந்த கல்பாசி தான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த அளவுக்கு கலர் மாறி நல்ல ஒரு அரோமா, நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே வாணலியில் இப்போ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த தேங்காவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற மசாலா பொருட்களோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா ஆறி அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் பேசிக் செட்டிநாடு மசாலா. இதில் அந்த கல்பாசியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் அந்த முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா சைடும் கிடைக்கிது, கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. செட்டிநாடு மசாலா செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமேட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போய் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்காமல் அடுத்த ஐட்டத்தை சேர்த்துறாதீங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி நான் அதை சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துக்க போகிறேன். இது 1/2 kg ப்ரான் நல்லா சுத்தம் பண்ணி அந்த வெயினெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வினிகர்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமேட்டு இந்த ப்ரானை இதோட சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ ப்ரானு. இன்றைக்கி ரொம்ப மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் வாங்கியிருக்கேன். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் கொஞ்ச நேரம் அந்த ப்ரானை அப்படியே அந்த பாத்திரத்தில் வதக்குனீங்க அப்படின்னாக்க அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் வற்றும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நான் தண்ணியே விடலை. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு நிற்கிது அப்படின்னு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. எந்த அளவுக்கு வதங்கிருச்சு, அதோட தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, செட்டிநாடு மசாலா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிருக்கேன். அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்படியே பேனில் வேக விட்றாந்தா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது வேகும். இல்லைன்னா குக்கரில் மாற்றி வேக விட்டுக்கலாம். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வைங்க, தாராளமாக போதும் ப்ரானுக்கு. அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஒரு டைப் ஆஃப் ப்ரான் என்ன ஆகுனா ஓவராக வெந்தோடனே ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு டைப் கரைஞ்சி போயிடும். ஸோ ரெண்டுமே நமக்கு வேண்டாம், கரெக்டாக வந்திருக்கணும். 2 விசில் குக்கரில் வச்சு, ஹையில் வச்சு 1 விசில், சிம்மில் வச்சு 1 விசில், அவ்வளோதான். ப்ரான் சூப்பர் சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாக இருக்கும். விசில் வந்தாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம வாசமாக இருக்குது இப்போவே.
இப்போ அதை ஒரு பேனுக்கு மாற்றி கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுவோம். நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன். இது வந்து என்ன ஆகும்னா அந்த சர்க்கரை போடுறதுனால கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து காட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பிடிக்கலன்னா வேண்டாம், இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ அது கிரேவி நல்லா கொதித்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா ஒரு ஊத்தாப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் செய்கிறதா இருந்தாக்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஓகே. இல்லை சாதத்துக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை சிம் பண்ணி எண்ணெய் கக்க விட்டு செய்யலாம். நல்லா இப்போது நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் வாசமாக நல்லா செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட எண்ணெயும் வெளியே வந்து செம்மையாக ரெடி ஆயிரும். நம்ம ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். அதுக்கிடையில் ஒரு சின்ன கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலையை வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தட் அவங்க சாப்பிடும்போது வந்து கருவேப்பிலை எடுத்து போட்டுறாமல் சாப்பிடுவாங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு வரமிளகாயை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா அதில் வந்துட்டு பொரிஞ்சதும் இந்த தாளிப்பு அப்படியே வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக எக்ஸலண்ட்டாக கமன்னு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட செட்டிநாடு ப்ரான் கிரேவி. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது பரோட்டாவோட, சப்பாத்தியோட, ஊத்தாப்பத்தோட, இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடய சூப்பராக இருக்கும். என் சாதத்தோட கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.